பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 4வது வார்த்தை இது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து ஏன் இப்படியாக கூப்பிடுகிறார்? அதாவது இந்த உலகத்தில் இருக்க அத்தனைவருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்ததினால் பிதாவின் முகம் ஒரு நிமிடம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிறார். ஏசாயா புஸ்தகத்தில் 59வது அதிகாரத்தை 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பார்த்தீங்களா? இந்த வசனத்தின்படி தான் இயேசு கிறிஸ்துக்கும் சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கும் போது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஆகவே நாம் பாவம் செய்தால் நம்மளுடைய தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. ஆகவே நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாக வாழ்வோம். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.